ஏன் கிராமத்துல கல்யாணம் பண்ணிக்க நீங்க விரும்பல? கிராமத்தில் இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஏஜ்டான பசங்கள்லாம் இருப்பாங்க சார். ஃபாரின் போய் செட்டில்ட் ஆகிட்டு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. எல்லாம் 2 டிகிரி முடிச்சு வச்சிருது. வேற வழி இல்லை, ஒன்றை முடிச்சாத சாதகத்தையும் கொண்டு போய் கையில் நீட்ட முடியுது. பொண்ணு கிடைக்கணுன்றதுக்காகவே படிக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு மிகவும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். எத்தனை சீரல் நாங்கெல்லாம் இன்னைக்கு சமையல்ல இருந்து அத்தனையும் கத்துக்கிட்டு வந்திருந்தா நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? இன்னைக்கு எல்லாம் பசங்க மோசமா இருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்களை மதிக்கிறது இல்லைன்னு மேடை ஏறி எல்லாம் பேசி போட்டு போறாங்க. மாப்பிள்ள இது ரொம்ப கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஓகே, என்ன ஏஜ் இருந்தா, எந்த ஏஜ்ல மாப்பிள்ள இருந்தா நல்லது உங்களுக்கு? 26, 27 இருந்தா எனக்கு ஓகே. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஒரு 29 எனக்கு வேணும். 29, 30% எனக்கு வேணும். டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். டேய் அந்த புள்ள பொறக்காத, வயித்துல கறி போயிடும்டா. இப்ப பையன் வெல் செட்டில்டா இருக்கணும்ங்கறாங்க. ஆமா. ஒரு பையன் டிகிரி முடிக்கவே 23 வயசு ஆயிடுது. அப்படி கேளுங்க. அதுக்கப்புறம் அவன் வேலை வெட்டிக்கு போறதுக்கே 25 வயசு ஆயிடுது. நல்ல ஓரைக்கு சொல்லுமா. ஆனா நியாயத்துல இன்னைக்கு இருக்க கணக்குக்கு நீங்க கேட்கிற டிமாண்டை மீட் அவுட் பண்றதுனால அவனுக்கு 29 வயசு மினிமம் ஆயிரும். அப்புறம் 29 வயசு அந்த தகுதியும் வேணுங்கிறீங்க, வயசும் வேணுங்கிறீங்க, எப்படி பண்ண முடியும்? இது நியாயமா? இப்போ என்னங்கிறதுக்கு நான் கிராமத்து பொண்ணு, அதனால நான் நகரத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புறனால நகரத்து பையன். நகரத்து பையன் வேணுமா, நகரம் வேணுமா உங்களுக்கு? நகரமும் வேணும், நகரத்து பையனும் வேணும். அடேங்கப்பா, இது வரையா? எல்லாத்துட்டுமே வயல் இருக்கும், என்னால வயல்ல வெயில்ல வேலை செய்ய முடியாது. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? சென்னையில வெயில் அடிக்குமா? இது நம்ம கிராமம் வெயிலுங்கிறீங்க. சென்னையில வெயில் அடிச்சாலும் நான் ஒரு பில்டிங்ல நான் ஒர்க் பண்ணுவேன். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அதாவது கிராமத்து வேலைகள் பார்க்க விருப்பம் இல்ல. ரைட், புரியுது. பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வரக்கூடாது. இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மோஸ்ட்லி எல்லா வில்லேஜ் சைடுமே இருக்குல்ல சார். பேத்தி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா பாத்தியா? பாத்த மாட்டி ஏல என்ன எங்கனோட சுத்திட்டே இல்லையா? அர்த்த போடுவோம் மரியாதையோட பேரு. ஆமா, நீங்க ஒரு தடவை கல்யாணம் பண்றீங்க. ஓகே, அவர் தன்னுடைய பெண் தோழிகள் நிறைய பேர் தன்னுடைய நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் சார். குடும்பத்துல சகஜம்ல. என்ன குடும்பம் பாது? இதுதான் காரி மூஞ்ச குடும்பம். இந்த பொண்ணு சொல்றது பொய், உண்மை இல்லைங்கிறவங்களா கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. நீ மட்டும் கை தூக்கல, நீயும் தூக்கிடு. ஒரு ஓட்டு விழுகலையே. இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒவ்வொரு செகண்டும் 1,76,710 பசங்களை பொண்ணுங்க கழட்டி விடுறாங்க. இந்தியால 10,410, தமிழ்நாட்டுல 2,148, சென்னையில 1,100. இப்படி எங்களை கழட்டி விட்டு போன பொண்ணுங்க எல்லாரும் அவங்களோட தப்பு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் எங்க கூட சேர்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். எல்லாம் ரெடியா இருப்பீங்க. யாருக்கு என்னென்ன பதில் சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம். ஃபாரினுக்கு வேலைக்கு போற பசங்க அங்க இருந்தே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. சுண்டுனா ரத்தம் வரும். ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன். உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. எங்க இது? நான் பார்த்தது இல்ல. ஐயோ காட்டடி பல்லு. ஆத்தா குழந்தை பயப்படுது, வாயை மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. 50,000 தான் சார் சம்பளம் வாங்குவேன். அது இவங்களுக்குலாம் வேண்டாமா சார்? எனக்கு போதும்மா. எனக்கு 50,000 சம்பளம் எனக்கு போதும். 3000 ரூபாய் குடும்பம் நடத்துவாளா? ரொம்ப சிக்கனமா இருக்கால. பார்த்துப்போம் சார், நாங்க மேனேஜ் பண்ணிப்போம். நாங்க எங்க அப்பாவையும் சேர்த்து கவனிச்சுப்பீங்களா? வயசானவர் தானே, எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுங்க. அது பாருங்க, சம்பளமா வயசா நீங்க எதை காம்ப்ரமைஸ் பண்ண ரெடி? எனக்கு ஏஜ் முக்கியம். பசங்க சாமோகளை சும்மா விடாதீ. 29, 30 எனக்கு வயசானவங்க மாதிரி ஃபீல் ஆகலைங்கிறவங்க கை தூக்குங்க. ஓகே, 29 வயது அப்படிங்கிறது வயதானவர். வயசானவங்கன்னு யாருக்கெல்லாம் மனசுல ஒரு மாதிரி எனக்கு அந்த எண்ணம் இருக்கு? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். கிராமத்து பசங்களை கல்யாணம் பண்ணும்போது பிரசவம் அப்படின்னு ஒண்ணு வருது அப்படின்னா நிறைய சப்போர்ட் கிடைக்கும் சார். குழந்தைய பத்தி கையில கொடுத்துட்டா பச்சை உடம்புக்காரின்னு அப்படி பாத்துப்பாங்க. நல்லா பாத்து போவோமா, வேற நல்லா பாத்து போவோமா. சோபி நடக்கும் போது கால் தயாரில படாம ரோஜா பூ கொட்டி அந்த எடுக்க முள்ளு குத்தாம அப்படியே தாங்கி தாங்கினது போதும். எங்களை மாமியாரே டோட்டலா வேணான்றீங்க, நகரத்து மாமியார் மட்டும் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களா? அப்படி கேளு. சொந்த வீடு இருக்கு, பையன் நல்லா சம்பாதிக்கலாம், பையன் சமைக்கட்டும், ஈக்குவலா ட்ரீட் பண்ணட்டும், எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஸ்டில் நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை? கிராமத்தில் காதல் திருமணம் செய்ய முடியாது. கிராமத்தில் காதல் திருமணம் செய்ய முடியாதுங்கிறாங்க. சார்
உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இப்ப எல்லாமே கிராமத்துல லவ் மேரேஜ் அப்செட் பண்றாங்க சார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. வேற காஸ்ட்ல அக்செப்ட் பண்றாங்களான்னு தான் கேக்குறேன். இப்ப அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். ஓ அப்படியா? இப்போ உங்களால இங்க இருக்கவங்க யாராவது தாலி கட்டிக்க முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. பெரும்பாலும் ஜாதி இல்ல சார். எல்லாம் போய் கேட்டு வாங்க. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. சரி, நான் ஓப்பனா என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார். நான் வந்து ஒரு எஸ்சி. காதல் திருமணம் அனுமதிக்கப்படுது. எம்பிசி பிசி ஒத்துக்குறாங்க. எம்பிசி எஸ்சியை பண்ணுவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, எங்க இருக்குது? நீங்க தானே சொல்லிட்டே தெரியுங்க. இப்ப அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். இது ஆக்சன் இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்ப இல்லையேன்னு கேக்குறேன். வீட்டுக்காரர் கேட்கணும் சார். என்ன முதல்ல மட்டும் வீட்டுக்கார கேட்கல? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி படிக்க பார்க்கறானே. இல்ல இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்ல. சரி, நீங்க அந்த இடத்துல இருக்கிற ஒருவரின் மனநிலையிலிருந்து அதை பார்க்கணும். நம்ம பரம்பரையிலே இந்த மாதிரி நடந்ததுண்டாடா. இந்த பொண்ணை மருமகளாக்கிக்கணும்லாம் தோணிருச்சு. இப்ப எது உங்களை தடுத்துருச்சு? சொல்ல தெரியல சார். தெரியல. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறானுங்க. மாற விடவே மாட்டானுங்க. இங்க இருக்கிறவனுங்கள தமிழ் பேசுறானுங்க. ஜாதி மதம்னா கத்தி தூக்கி நின்னுக்கிறானுங்க. அப்புறம் என்னத்துக்குடா, போங்கடா போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்க. சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோமோன்னு வருத்தப்படுறோம் சார். பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். அம்பேத்கர். நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? வாயில துணியை வச்சு அடைச்சிருக்காங்களா? அங்கேயாவது சிரிச்சிர வெக்கமா இல்ல? ஒருத்தர் கூட கை தூக்கலையே. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்படி உதைக்கிறீங்க. ஒருத்தர் தூக்கல. வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அவன் வேற ஜாதிடா. டேய், வரணும்ங்கிறது கொடியில மட்டும் தான்டா இருக்கணும். மக்கள் மனசுல இருக்கப்படாதா. கிராமத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு சொல்றீங்கல்ல, ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க? அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். சின்னதுல இருந்தே வந்து அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க சார். உண்மை அதுதான் சார். அது தெரியும். உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா? இல்லங்க, செத்து போயிட்டாங்க. அல்ல 5 மணிக்கு எந்திரி. இந்த ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. மாமியார் பேச்சத்தான் கேட்க. போற இடத்துல என் பேரை காப்பாத்தணும், அவங்க முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரிச்சு போகணும்னு தானே சொன்னாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சாச்சுல. அப்புறம் இதை மட்டும் ஏன் உடைக்க கூடாது? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. தனிப்பட்ட முடிவான இருக்க முடியாது சார். வீட்டை டிபெண்ட் பண்ணி இல்லையே, திருமணம் உங்க தனிப்பட்ட முடிவா வேணுங்கிறதானே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு. எனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை அதுதான் சார். நாங்க இதுக்கப்புறம் அதை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. குறைஞ்சபட்சம் இந்த பக்கம் ஒரு எத்தனிப்பு இருந்தது, ஒரு தவிப்பு இருந்தது, ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஒண்ணுமே இல்லைங்க. இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்ம அப்ப இருந்தே இப்படித்தான். லவ் மேரேஜே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார். இப்ப மட்டும் நீங்க எல்லாம் ஏன் அந்த தனித்த சுயமாய் சிந்திக்கிற ஆளாக இருந்தவர்கள் அரை நிமிடத்தில் குடும்பம், வீடு, நீங்க தான் அந்த சுற்றமே சரியில்லை. நீங்களே நீ பேசுற அன்பு, பாசம், கேர் இதெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள மட்டும்தான். செல்ஃபிஷா மத்தவங்களுக்கு ஒண்ணுனா மயிரா கூட மதிக்க மாட்டீங்க. பேச்சு மட்டும் மதர் தெரேசா மாதிரி. வெக்கமா இல்ல சார்? நாங்க வேணாம்லாம் சொல்லல சார். இப்ப சமூகம் என்ன சொல்லும்? இப்ப பேசுறீங்க சமூகத்தை பத்தி. இதுக்கு முன்னால சமூகத்துக்கு எதிராகவே தான் நீங்க பேசுறீங்க. இப்ப அந்த சமூகத்தை பத்தி கவலைப்படுறீங்க நீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஊர்ல இருக்கவங்களுக்கு பழைய ஆளு, அவனுக்கு எல்லாம் மாடர்னிட்டி இல்ல, அவங்க ரொம்ப பிற்போக்குவாதிகள் சொன்னீங்கல்ல. நீங்க யாரு? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. உடைக்கணும் சார், கண்டிப்பா உடைக்கணும் சார். தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.